ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மகாநதி சீரியலோட ப்ரமோ வந்து இவ்வளோ நேரம் ஆகியும் இவ்வளோ நேரம் கழிச்சு ப்ரமோ போடுறீங்க அக்கா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்பீங்க. சாரி. நம்ம விஜய் காவேரி 2 பேரோட பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரமோ எல்லாருமே கேட்டுட்டு இருந்தது. எப்போ ஸ்கேனிங் வந்து சொன்னாங்களே, எப்போ எடுப்பாங்க எப்போ எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சூப்பராக ஒரு ப்ரமோ வந்திருந்தது. நம்ம காவேரி வந்து விஜய் வர முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறதுனால காவேரி மட்டும் ஸ்கேனிங்க்காக போகிறாங்க, ஸ்கேனிங் எடுக்கிறதுக்கு. அங்கேருந்து விஜய் கால் பண்ணுறாரு. விஜய் கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன் ஸ்கேன் எடுக்கிறதுக்காக அப்படின்ட்டு. ஹாஸ்பிட்டல் லொக்கேஷன் அனுப்பு, நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. காவேரி சொல்கிறாங்க, அதெல்லாம் எங்கே பார்த்தாலும் உங்களை தேடிட்டு இருக்காங்க, நீங்கள் வர வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் விஜய் வந்து கெஸ் பண்ணியிருக்காரு போல இருக்கு, இந்த ஹாஸ்பிட்டல் தான் வருவா அப்படின்னு சொல்லி கரெக்டாக மாஸ்கெல்லாம் போட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி வந்துட்டார். இங்கே நர்ஸ் வந்து கேட்குறாங்க, நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கீங்களா, உங்கள் ஹஸ்பண்ட் வரலையா அப்படின்ட்டு. ஆமான்னு சொல்கிறதுக்குள்ளேயே நான் வந்துட்டேன், இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஜய். ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க நம்ம காவேரியும். உள்ள டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஹைலைட்டடான ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம காவேரிக்கு ஸ்கேன் பண்ணும்போது ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியலாக நம்ம விஜய் வந்து அந்த ஹேண்ட்பேக்கை எடுத்து அவரோட ஷோல்டரில் மாட்டிட்டு நிற்கிறது, அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதில் வந்து சொல்லுவாங்க, கேஷ்யூ நட் மாதிரி தெரியுது இல்லையா, அதுதான் பேபி பாருங்க அப்படின்ட்டு. ரொம்ப குனிஞ்சு ரொம்ப அழகாக பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு காவேரி கிட்ட வந்து ஹெட்டில் வந்து ஒரு இடி இடிச்சிட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த சீன். 2 பேரும் ஒண்ணா நடந்து வந்துட்டுருக்காங்க. நடந்து வரும்போதும் காவேரி கிட்ட அந்த ஹேண்ட்பேக்க குடுக்கல. நம்ப ஹீரோவே தான் மாட்டிட்டு வராரு. வெளியில வரும்போதும் அந்த ஹேண்ட்பேக் ஹீரோவோட கையிலேயே தான் இருக்கு. இங்க போலீஸ் வந்து வாசல்ல நின்னுட்டுருக்காங்க. காவேரி பார்த்துடுறாங்க. "ஏங்க போலீஸ் போலீஸ்" அப்படின்ட்டு ஒளிஞ்சிடுறாங்க. விஜய தேடிட்டு இருக்காங்க போல இருக்கு. "என்னய்யா இது கொலை குத்தம் பண்ணவர மாரி அவர என்னவோ அப்படி தேடிட்டு இருக்கானுங்க" அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. என்ன ஏதுன்னு விசாரிக்கணும்ல. எல்லாத்துக்கும் மேல மாடியிலேருந்து ஒரு பொண்ணு கீழ குதிக்கிறா அப்படின்னும்போது, அக்கம் பக்கம் வீட்ல இருக்கவங்களுக்கு கூடமா ஒரு சத்தம் கேட்டோ, அதுவும் யாரும் வந்து எட்டி கூட பார்க்காத அளவுக்கா இருப்பாங்க. என்னவோ கதை! ஒண்ணும் புரியல எங்களுக்கு தான்.